கர்மா இஸ் எ பூமராங்னு சொல்லுவாங்க. புண்ணியம் பண்ணா அந்த புண்ணியம் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளை வந்து காப்பாற்றும். அதுவே பாவம் பண்ணா அந்த பாவம் வெற்றி செஞ்சிடுமன்றது போல சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது ராமாயணத்துல ராமன் வந்து சீதா தேவியை தன்னோட மாளிகையை விட்டு அயோத்தியாவை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சீதா தேவி வந்து ராவணனோட மாளிகையில பல மாசங்களுக்கு அந்த அசோக வாட்டிக்கால ராவணனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. சீதா தேவி எந்த கலங்கமும் ஏற்படாதவங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்ஃபேக்ட் ராமனுக்கே அது தெரியும். ஆனாலும் அக்னி பரீட்சை வச்சுதான் சொல்லுவாங்க. இந்த அக்னி பரீட்சை வச்சுதான் சொன்னதெல்லாம் எனக்கு அவ்வளவு உண்மையா இருக்கும்னு தோணல. ஏன்னா கடவுளாவே இருந்தாலும் அவங்க மனித பிறவி எடுத்திருக்காங்க. அப்படி மனித பிறவி எடுத்ததாலதான் எல்லா விதமான கஷ்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சாங்க. அப்படி இருக்கும்போது மனுஷன் மேல நெருக்கப்பட்டா என்ன ஆகும்? சோ எனக்கு அது அவ்வளவு நம்புற மாதிரி இல்ல. பட் எனிவேஸ் அது வந்து என்னோட தனிப்பட்ட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நம்ம கான்செப்ட் அது கிடையாது. சீதா தேவி அந்த அக்னி பரீட்சை செஞ்சு முடிச்சுட்டு தான் சுத்தமானவதான் நிரூபிச்சுட்டு தான் ராமனோட அயோத்தியாவுக்கு வந்தாங்க. பட் இங்க அயோத்தியாவுக்கு வந்த பிறகு அந்த ஜனங்கள்ல வண்ணார் ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் ராமன் கிட்ட டைரக்டா ஒரு கேள்வியை கேட்டான். என்னன்னா, கிட்டத்தட்ட பல மாசங்களுக்கு சீதா தேவி வந்து ராவணனோட கோட்டையில இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ராவணனுக்கும் சீதா தேவிக்கும் எதுவுமே நடக்காம இருக்குமா? இந்த அக்னி பரீட்சை செஞ்சாங்க, அதுல சீதா தேவி சுத்தமானவங்க நிரூபிச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்க காதுல எல்லாம் பூ சுத்தாதீங்க. இத்தனை மாசம் சீதா தேவி ராவணனோட கண்ட்ரோல்ல இருந்தாங்கன்றது உண்மை. அதனால அவங்க கலங்கப்பட்டவங்க அன்றதும் உண்மைதான்னு அந்த வண்ணார் ஜாதியை சேர்ந்த ஆளு நடுசபையில ராமன் கிட்ட இதை ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கான். ஒரு மன்னனா ராமன் வந்து மக்களுக்காக தான் வாழ்ந்தாருன்றது உலகறிஞ்ச விஷயம். அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம பிரெக்னெண்டா இருந்த சீதா தேவியை நீ காட்டுக்கே போய் வாழு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லிட்டாரு. லக்ஷ்மணனுக்கு ராமன் சொன்னது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனாலும் அண்ணனோட பேச்சை தட்டக்கூடாதுன்றதுக்காக சீதா தேவியை காட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். சோ இந்த இடத்துல சீதா தேவி ராமனை விட்டு பிரிஞ்சுட்டா அப்படின்னா சீதா தேவி எப்பவோ ஏதோ பாவம் பண்ணிருக்காங்க. அதனாலதானே கர்மா திருப்பி அடிக்குது. சோ சீதா தேவி பண்ண அந்த பாவம் என்ன, எதனால அவங்களுக்கு இந்த தண்டனைன்றது இந்த வீடியோல அவுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். மிதிலா விஜயனை சேர்ந்த மன்னன் தான் ஜனக மகாராஜா. அந்த ஜனக மகாராஜா ஒரு தடவை காட்டு பக்கமா நடந்து போகும்போது கோல்டன் பாக்ஸ்ல குழந்தை ஒண்ணு கிடைக்குது. அந்த குழந்தை தான் இந்த சீதா தேவி. இன்ஃபேக்ட் அந்த குழந்தைய அங்க கொண்டு வந்து வச்சதே ராவணன் தான் சொல்லிட்டு தனி கதை ஒண்ணு இருக்கு. அது தனி ஸ்டோரி. அதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று பண்ணிருக்கேன். பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைக்கும், செக் பண்ணி பாருங்க. சோ சீதா தேவியோட எங்கேஜ்ல அவங்க மாளிகையோட கார்டன்ல இருக்கும்போது அங்க ஒரு அழகான ஜோடி கிளிகள் வந்து இருந்தது. அது வந்து ஆக்சுவலி பேசும் கிளி. சோ அந்த கிளிகள் என்ன பேசிக்கிட்டு இருந்ததுன்னா சீதா தேவியோட ஃபியூச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தது. அந்த ரெண்டு கிளிகள்ல பெண் கிளி சொல்லுது, ஃபியூச்சர்ல ஸ்ரீராமன் சொல்லிட்டு ஒரு இளவரசன் ஜானகி என்ற இளவரசியை கல்யாணம் பண்ணிப்பாரு. அவங்க ரெண்டு பேரும் சில காலத்துக்கு தான் சந்தோஷமா வாழ்வாங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. ஜனக மகாராஜாவோட பொண்ணுன்றதால சீதா தான் ஜானகி. சோ சீதா அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு என்னடா நம்ம லைஃப்பை பத்தி நமக்கே தெரியாத விஷயங்களை இந்த ரெண்டு சாதாரண கிளிகள் பேசிக்கிட்டு இருக்கு, அது எப்படி பாசிபிள்னு யோசிச்சுக்கிட்டே அந்த கிளிகள் பக்கமா வந்து நின்று அவங்க பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, இந்த கிளிகளை பிடிக்க வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு அரண்மனையில உள்ள ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த கிளிகளை பிடிக்க வச்சு கூண்டுக்குள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளிகள் கிட்ட பேசினாங்க. யாரையா நீங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும்? ராமனுக்கும் ஜானகிக்கும் கல்யாணம் நடக்கும்னு எப்படி சொல்றீங்கன்னு சீதா கேட்பா. அப்போ அந்த ஆண் கிளி கேட்கும், நீங்க இதெல்லாம் கேட்கறீங்க, உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. அப்போ சீதா சொல்லுவா, நீங்க ஜானகி ஜானகின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஜானகி நான் தான், சீதாவும் நான் தான், ஜானகியும் நான் தான். நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், நான் கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் உங்களை விட்டுடுவேன் அப்படின்னு சீதா சொல்லுவா. அதுக்கு அந்த கிளிகளும் சரி ஓகே கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சீதா என்ன கேட்பாங்கன்னா, ஃபியூச்சரை பத்தி உங்களால எப்படி சொல்ல முடியுது, யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னது அப்படின்னு. அதுக்கு அந்த கிளிகள் சொல்லும், நாங்க இதுக்கு முன்னாடி மகரிஷி வால்மீகியோட ஆசிரமத்துல இருந்தோம். வால்மீகி வந்து புக்கு ஒன்று எழுதுவாரு, அந்த புக்கில் தான் இந்த கதையெல்லாம் இருக்கு, சிஷ்யர்களுக்கு இந்த கதையை சொல்லும்போது நாங்களும் கேட்டிருக்கோம் அப்படின்னு அந்த கிளிகள் சொல்லுவோம். இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அந்த ரெண்டு கிளிகள் வந்து டைம் டிராவல் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்லுவாங்க. பட் அந்த கதைக்குள்ளெல்லாம் நாம இப்போ போக வேணாம். மனுஷன் டைம் டிராவல் பண்ணுவானா இல்லையானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல கிளிகள் டைம் டிராவல் பண்ணிடுச்சுன்றதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ மகரிஷி வால்மீகி வந்து தன்னோட சிஷ்யர்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லும்போது அதை கேட்டு கேட்டு எங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு அந்த கிளிகள் சொல்லுவோம். சரி அப்ப சொல்லுங்க, ராமன் யாரு, எப்படி இருப்பாரு, ராமனுக்கும் ஜானகிக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும், இந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு சீதா அவங்க கிட்ட கேட்பா. அதுக்கு அந்த கிளிகள் என்ன சொல்லுன்னா, ராமன் வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம், பார்க்க நல்லா அழகா இருப்பாரு, வில் வித்தைகள்ல பயங்கர எக்ஸ்பர்ட். மகரிஷி வால்மீகி வந்து அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை புக்ல எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரி கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்பாங்க. அதுக்கு ஜானகிக்கு சுயம்பரம் நடக்கும். அந்த சமயத்துல மகரிஷி விஸ்வாமித்ரா வந்து ராமனையும் லக்ஷ்மணையும் அந்த சுயம்பரத்துக்கு கூட்டிட்டு வந்து ராமன் கையால அந்த சிவதனுசை
உடைக்க வைப்பாரு. அப்படிதான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சீதாதேவி வந்து ஜனக மகாராஜாவோட சொந்த பொண்ணு கிடையாதுன்றது சீதாதேவிக்கு நல்லாவே தெரியும். அதனால வருங்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சீதாதேவி தன்னோட கடந்த காலத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா. அதனால தன்னோட சொந்த அப்பா யாருன்னு அந்த கிளிகள் கிட்ட கேட்டிருக்கா. அப்போ அந்த கிளிகள் வந்து உன்னோட சொந்த அப்பா ராவணன் தான் அந்த பிளாஷ்பேக் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த முழு கதையோட டீடைல்ஸ் நான் அந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அந்த கிளிகள் வந்து ராவணனுக்கும் சீதாதேவிக்கும் உள்ள அந்த அப்பா பொண்ணு பந்தத்தை பத்தி சொன்னது மட்டும் இல்லாம ராவணனுக்கு நீ தான் தன்னோட பொண்ணுன்னு தெரியும், உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான், அந்த சுயமரத்துல ராவணனும் வந்து கலந்துப்பான், ஆனா அந்த சிவதனுசை உடைக்க மாட்டான், சீதாவை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக தான் அந்த சுயமரத்துல வந்து கலந்துப்பான். கல்யாணம் ஆன பிறகு சில பிரச்சனைகள் வந்து நீங்க 2 பேரும் காட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ ராவணன் உன்னை தேடிக்கிட்டு மாறுவேடத்துல வந்து உன்னை கடத்திக்கிட்டு போயிடுவான்னு சீதாதேவி பிறந்ததுல இருந்து தன்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அத்தனை டீடைல்ஸும் இந்த கிளிகள் வந்து சீதாதேவி கிட்ட சொல்லிடுவாங்க. காட்டுக்குள்ள மாறுவேடத்துல வந்தது தன்னோட அப்பா ராவணன் தான் சீதாதேவிக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் லக்ஷ்மணன் போட்ட அந்த லக்ஷ்மண ரேகையை சீதாதேவி அப்பா பாசத்துல தாண்டி போயிடுவா. சோ அதை விடுங்க. இப்போ சீதாதேவி வந்து உண்மையாவே சத்திரிய குலத்தை சேர்ந்தவர் கிடையாது, ராட்சச குலத்தை சேர்ந்தவர்னு சீதாதேவிக்கு தெரிஞ்சு போகுது. சீதாதேவியை விட்டா இந்த உண்மை அந்த 2 கிளிகளுக்கு மட்டும்தான் தெரியும். சப்போஸ் இந்த உண்மை வெளியில போச்சுன்னா எங்க சத்திரிய குலத்தை சேர்ந்த ராமன் தன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு நினைச்சு அந்த 2 கிளிகளை வெளியில விடவே கூடாதுன்னு டிசைட் பண்ணாங்க. பட் இந்த கிளிகள் வந்து ரொம்ப பாவம். கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா நான் அவங்களை விட்டுடுவேன் தானே சொன்னாங்க. பட் சொன்னபடி சீதா நடந்துக்கல. பிகாஸ் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஆனாலும் அந்த கிளிகள் கெஞ்சி கெஞ்சி கேட்டதால சீதா என்ன பண்ணாங்கன்னா ஆண் கிளியை மட்டும் வெளியில விட்டுட்டு பெண் கிளியை வெளியில விடல. ஏன்னா பெண் கிளியை விட்டுட்டு ஆண் கிளி எங்கேயுமே போகாதுன்னு சீதாவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆண் கிளி சொல்லிச்சு, என்னோட ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கு, அதனால தயவு செஞ்சு கவனம் காட்டுங்க, எங்களால தனித்தனியா வாழ முடியாதுன்னு சொல்லிச்சு. இந்த பெண் கிளி இருந்துகிட்டு நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன், என்னை விட்டீங்கன்னா நான் என்னோட இடத்துக்கு போயிட்டு குழந்தைய பெற்றுட்டு மறுபடியும் வேணா இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும். பட் என்ன சொன்னாலும் சீதாதேவி கேட்கல. அப்போ அந்த பெண் கிளி சாபம் விடுது, கர்ப்பவதியா இருக்கிற என்ன என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சு என்ன நிர்கதி ஆக்கிட்ட, இதே போல நிலைமை உனக்கும் நிச்சயமா வரும்னு சாபம் விட்டுட்டு அந்த இடத்துலயே உயிரை விட்டுடுது. இதை பார்த்த அந்த ஆண் கிளி அழுதுகிட்டே என்னையும் அவளையும் பிரிச்ச உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த பாவத்துக்கான சம்பளத்தை நான் மறுபிறவை எடுத்து வந்து உனக்கு நிச்சயம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஆண் கிளியும் அந்த இடத்துலயே செத்து போகுது. சீதாதேவிக்கு மனசு கஷ்டமா போச்சு. ஏன்னா அந்த கிளிகளுக்கு கெடுதல் பண்ணணும்னோ இல்ல அதை பிரிச்சு விடணும்னோ சீதாதேவி நினைக்கவே இல்லை. அவங்களோட சீக்ரெட்ஸ் வேற யாருக்கிட்டையாவது சொல்லிடுவாங்களோன்ற பயத்துல அந்த கிளிகளை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. பட் அவங்க நினைச்சது ஒண்ணு, இங்க நடந்தது ஒண்ணு. பட் வாட் எவர், சாதாரண கிளி தானே, என்ன ஆயிட போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா சாபம் விட்டது போலே ஆயிடுச்சு. அந்த சபையில அத்தனை பேரும் சைலண்டா இருக்கும்போது இந்த பன்னார் ஜாதியை சேர்ந்த ஆள் மட்டும்தான் சீதாதேவியோட கேரக்டரை தாழ்த்தி கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் தான் ராமன் வந்து சீதாதேவியை காட்டுக்கு அமிச்சிட்டாரு. ராமனை விட்டு பிரியும் போது சீதாதேவி வந்து கர்ப்பவதி. மறுபிறவை எடுத்து வந்தாங்களான்றது பத்தி எல்லாம் நமக்கு தெரியாது. பட் சில ராமாயண வெர்ஷன்ஸ் படி இவங்க பண்ண பாவம் இவங்களே திருப்பி அடிச்சிருக்கான்றது போல சொல்லப்பட்டிருக்கு. சப்போஸ் அந்த பன்னார் ஜாதியை சேர்ந்த ஆளு தான் அந்த கிளி அப்படின்னா அந்த ஆண் கிளிக்கு நல்லாவே தெரியும் சீதாதேவி கலங்கப்படாதவங்க அப்படின்னு. ஆனாலும் தன்னோட பெண் கிளியை இப்படி பண்ணிட்டான்னு பழி வாங்கிட்டான். ஆனா அந்த ஆளுக்கு முன்ஜென்மத்துல தான் ஒரு கிளியாகி வந்தது ஞாபகம் இருக்கும்னு சொல்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்ல. ஞாபகம் இருக்கோ இல்லையோ கர்மா தன்னோட வேலையை காட்டிடுச்சு. இது உண்மையிலேயே முன்ஜென்ம சீக்வன்ஸ் தானான்னு நாம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் கர்மா இஸ் a boomerangன்றது மட்டும் உண்மை. இதுல நமக்கு மிகப்பெரிய டவுட் ஒண்ணு வரலாம். சீதாதேவி சபிக்கப்பட்டா அதனால கணவனை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, ஓகே. ஆனா ராமன் எதுக்கு மனைவியை விட்டு பிரியணும்? அதுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நாரதர் வந்து பிரம்மச்சரி, அவருக்கு கல்யாணம் ஆகல. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, நாரதருக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை வந்துடுது. அந்த பொண்ணு வந்து பூலோகத்துல உள்ள ஒரு நாட்டோட ராஜகுமாரி. சோ நாரதருக்கு அந்த ராஜகுமாரி எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொள்ள ஆசை வந்துடுது. அதனால ஸ்ட்ரெயிட்டா வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணு கிட்ட தன்னோட ஆசையெல்லாம் சொல்லி மகாவிஷ்ணுவோட அந்த அழகான முகத்தை தனக்கு கொடுக்கும்படி கேட்டாரு. அப்பதான் அந்த சுயமரத்துல கலந்துக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்றதுக்காக. ஆனா மகாவிஷ்ணு என்ன பண்ணாரு, தன்னோட வானர முகத்தை நாரதனுக்கு கொடுத்துட்டாரு. இது தெரியாம நாரதன் வந்து அந்த சுயமரத்துல கலந்துக்கிட்டப்போ அங்க உள்ள எல்லாருமே நாரதனை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. அந்த பொண்ணு கூட நாரதனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இன்னொருத்தன் கழுத்துல போய் மாலையை போட்டுடுச்சு. அங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி இருந்தது. அதுல போய் பார்த்தப்பதான் தன்னோட முகம் இப்படி வானவ முகமா மாறி போச்சுன்னு நாரதனுக்கு தெரிய வந்தது. இமீடியட்டா வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை பார்த்து என்ன இப்படி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லி, நான் பட்ட கஷ்டத்தை நீயும் படணும், நீ ஏதோ ஒரு சமயத்துல மனுஷன் அவதாரம் எடுப்பல்ல, அப்போ உன் பொண்டாட்டி உன்னை விட்டுட்டு போயிடுவா, கல்யாணம் ஆகி கூட நீ தனியா தான் வாழ்வேன்னு சாபம் கொடுத்துடுவாரு. அந்த சாபத்தினாலதான் ராமன் வந்து சீதாதேவியை விட்டு பிரிஞ்சிடுவாரு. சோ 2 பேருமே சாபத்தினாலதான் பிரிஞ்சிடுவாங்க. பட் சீதாதேவிக்கு சாபம் மட்டும் கிடையாது, அதுல பாவம் கூட இருக்குன்றது போல சொல்லப்படுது.
ராமாயண காவியத்தில் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில வெர்ஷன்ஸ்ல தான் இந்த சாபத்தை பத்தின கதையை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சீதா தேவி என்ன பாவம் பண்ணி சாபம் வாங்கினதால ராமனை விட்டு பிரிஞ்சாங்கன்றதுக்கான ஸ்டோரி. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. நிறைய பேருக்கு ராமனும் சீதாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னு தெரியும், பட் அதுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி என்னன்றதை பத்தி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.